கர்த்தர் காலத்துக்கு வெளியே போய் ருசியே இல்லாத மனமே இல்லாத தண்ணியை இன்ஸ்டன்டா மாத்துறாரு. கர்த்தரால் கூடும் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். நீங்க செய்ய வேண்டியது என்ன? கம்யூனியன் எடுக்கணும், எண்ணெயை பூசணும், எங்க இந்த காரியம் தடை இருக்கோ அத்தனையிலும் எண்ணெயை பூசணும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கரிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அப்படி மொழிபெயர்க்க கூடாது. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், தேசமே பயப்படாத, மகிழ்ந்து கரிகூறு. அவர் பெரிய காரியம் செய்திருக்கிறார், அதன் அடிப்படையில் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். கீழே வெளியின் மிருகங்களை பயப்படாதீங்கள், வனாந்திரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரமும் திராட்சை செடியும் பலனை தரும். சீயோன் குமாரரே, உங்கள் தேவனாய கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்து உங்களுக்கு முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே வர்சிக்க பண்ணுவார். களங்கள் தானியத்தினால் நிரம்பும், ஆலைகளில் திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். வழிந்தோடுனா ஓவரா இருக்கும். இங்க சொல்றது லிட்ரலா பிசிக்கலா சொல்றாரு. இன்னைக்கு இந்த சத்தியத்தை குறித்த ட்ரூத் உங்களுடைய எண்ணத்துல சிந்தைகள் அப்படி வழிஞ்சு ஓடணும். இதை கேட்கக்கூடாது, உள்ள சிந்திக்கணும், தியானிக்கணும், வாழ்க்கையில் அபியாசப்பட வழிந்து ஓடணும், ஓவர்ஃப்ளோ ஆகணும். ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா கர்த்தருடைய பந்தி, ஏதோ ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெப எண்ணெய், இது சும்மா வராது, அது குறித்த அறிவு இருக்கணும். இது மேலே 23 உங்கள் தேவனாய கர்த்தருக்கு மகிழ்ந்து களிகூறுங்கள், அவர் தக்கபடி உங்களுக்கு முன்மாரியை கொடுத்துட்டு இருக்கு. பார்த்தீங்களா, அந்த முன்மாரி மாறின்னு இருக்கு இல்லையா, இந்த மாரிக்கு பயன்படுத்தப்பட்ட எபிரேய வார்த்தை மொர்ரேங்கிற வார்த்தை. மொர்ரேன்னா முதல்ல ரெயின், ரெண்டாவது டீச்சர். எல்லா பைபிள்லையும் இந்த ரெயினை தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஆனால் எங்கு சொல்லும் பொழுது ரெயினை மென்ஷன் பண்ணாமல் டீச்சரை மென்ஷன் பண்ணுறாரு. முன்மாரியை கொடுத்து அப்படி சொல்லிட்டு அப்புறம் முன்மாரியும் பின்மாரியும் வெளியே பண்ணுங்கிறாரு. அப்படித்தான் இருக்கு. முதல்ல முன்மாரியை கொடுத்து அப்புறம் முன்மாரி பின்மாரியும் ஏற்கனவே வரிசைக்கு பண்ணுவார். எங்க போடுது இது? யங் லிட்ரல் டிரான்ஸ்லேஷன். For he has given to you the teacher for righteousness. நீதியின் ஆசிரியரை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அந்த முன்மாதிரியை கொடுத்துருக்கு, முன்மாதிரியை கொடுத்துருந்தா உங்களுக்கு நீதியின் ஆசிரியரை கொடுத்திருக்கிறார். நீதியை குறித்து, ரைச்சியஸ்னஸ் குறித்து ஒரு மக்கள் போதிக்கிறாங்க என்றால் ரைச்சியஸ்னஸ் விளைவாக வரக்கூடியதான் கம்யூனியன். என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது, என் பாவங்கள் தண்டிக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு வர வேண்டிய சாபங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அத்தனையும் நீக்கப்பட்டிருக்கிறது, ரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், தழும்புகளால் சுகமாக்கப்பட்டிருக்குங்கிறது நீதியை டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு இருப்பாங்க. கம்யூனியன் எல்லாரும் இங்கே பயன்படுத்தலாங்க. நீதி, ரைச்சியஸ்னஸ் குறித்த, நீதியை குறித்த உணர்வுள்ள மக்கள் தான் கம்யூனியன் எடுக்கிறாங்க. நான் சொன்னது புரியுதுங்களா? கொடுத்து அதை உங்களுக்கு என்ன செய்வேன்னா வழிந்தோட பண்ணுவேன். கடைசி வசனம் போடு, அதை போட்டு வா. தானியத்தில் நிரம்பும், ஆலைகளை திராட்சை ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அன்னைக்கு இருக்கிறது நிழல், இன்னைக்கு இருக்கிறது நிஜம் இல்லையா? 25 நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டி கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கொட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பச்சித்த வருஷத்தின் விளைவை உங்களுக்கு திரும்பி அழைப்பேன். அப்படி தன் எண்ணெய் திராட்சை ரசம் அப்படி வழிந்தோடும். அதுக்கப்புறம் என்ன செய்வேன்? நீங்க இழந்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன். பணத்தை இழந்துருக்கீங்களா? எனக்கிறதுக்கு என்ன இருக்குங்கிறீங்களா? பணத்தை இழந்துருக்கீங்களா? வருஷங்கள் இழந்துருக்கீங்களா? ரொம்ப பேர் வருஷத்தை இழந்திருக்காங்க. நீ என்னென்ன இழந்தீங்களோ அத்தனையும் கர்த்தர் திருப்பி தருவேன். திருப்பி தருவானா? திருப்பி தருவார். எப்படி தருவார்? அது உங்கள் வேலை இல்லை. எடுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை, கொடுக்குறது அவருடைய வேலை. அது எப்படி பாஸ்டர் இழந்ததெல்லாம் கிடைக்குங்க? கர்த்தர் காலத்துக்கு வெளியே நிற்கிறவருங்க. காணா ஒரு கல்யாணத்தில் திராட்சை ஜூஸ் கொடுத்தாரு பார்த்தீங்களா? குடிச்சேன்னு சொல்கிறான், இதுவரை ஜூஸ் நான் குடிச்சவே இல்லைங்கிறான். ஒரு நல்ல ஜூஸ் தயார் பண்ணோம்னா அந்த மரம் 14 வருஷம் கழித்து பழுக்கணுங்கிறாங்க. 7 வருஷம் கழித்து பருக்கிறது தான் நல்ல, அந்த ஜூஸுக்காக பறிக்கிறது. 7 வருஷம் கழித்து பருக்கிறதுலாம் பெஸ்ட்டு பழம் வருங்கிறாங்க. 7 வருஷத்துக்கு அப்புறம் ஜூஸே உருவாக்கணுங்கிறாங்க. அது வரைக்கும் சும்மா பழத்துக்கு ஜூஸுக்கு போகணும்னா 7 வருஷத்துக்கு அப்புறம் ஆகுங்கிறாங்க. நம்ம ஊரில் அந்த வருஷமே பறிச்சிருவாங்க.
14 வருஷம் கழித்து பருக்கிறது அந்த பழம் ஜூஸுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்கிறாங்க. அதை ஒரு 100 வருஷம் உள்ள பாடம் பண்ணி எடுத்தோம்னா அது ரொம்ப காஸ்ட்லி தெரியுமா? கர்த்தர் காலத்துக்கு வெளியே போய் ருசியே இல்லாத மனமே இல்லாத தண்ணியை இன்ஸ்டண்ட்டாக மாற்றுறார். கர்த்தரா கூடும் இழந்த அனைத்தையும் திருப்பி கொடுக்க முடியும். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? கம்யூனியன் எடுக்கணும், எண்ணெயை பூசணும், எங்கே இந்த காரியம் தடை இருக்கோ அத்தனை இதுலையும் எண்ணெயை பூசணும். ஆடு மாடு மேய்க்கிறீங்கன்னா ஆடு மாடு மேலே தண்ணி எண்ணெயை பூசணும். விசுவாசி செய்யுங்க. எதை செஞ்சாலும் வெக்கப்படக்கூடாதுங்க, போல்டாக செய்யணுங்க. கீழே நீங்கள் சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய் கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் அவருடைய ஜனங்களா வெக்கமே படக்கூடாது. எல்லாருக்கும் குறைவாக இருந்தால் கூட நிறைவாக இருக்கணும், சம்பூர்ணமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும், நிறைவோடு இருக்கணும், சம்பூர்ணம் இருக்கணும். இன்னைக்கு நம்ம நாட்டில் குரூடாயில் இல்லை. குரூடாயில் தெரியும் இல்லையா? கருப்பு எண்ணெய் பிளாக் ஆயில் இல்லை. குரூடாயில் இருந்துச்சுன்னா செல்வ செழிப்பான நாடு. பிளாக் ஆயிலை பார்க்கலும் கோல்டன் ஆயில் காஸ்ட்லி. கோல்டன் ஆயில் தெரியுமா? ஆலிவ் ஆயிலை காமிச்சிங்கன்னா கோல்டன் கலரில் இருக்கும். பார்த்தது இல்லையா? ஆலிவ் ஆயில் ஒன்று, அதாவது பெட்ஸின் ஆயில் கூட லைட்டாக எல்லோ லைட்டாக க்ரீனாக இருக்கும், ஆனால் கோல்டன் கலராக தான் இருக்கும். கோல்டன் ஆயில் நம்ம கொடுத்துருக்கிறாருன்னா அதை பூசுங்க, அதை பயன்படுத்துங்க. பிசாசு ஓடும், தரித்திரம் ஓடும், வறுமை ஓடும், வியாதி ஓடும். ஆனால் தீவிரமாக செயல்படுத்தணும்.